சமீப காலமாகவே தளபதி விஜய் அவர்கள் ஏன் அவங்களோட மனைவியையும் மற்றும் குழந்தைகளையும் எங்கேயும் கூட்டு வருதில்ல அப்படின்ற மாதிரி கேள்விகள் இப்ப சோசியல் மீடியாவில் அதிகமாகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுக விழாவில் கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் ஃபேமிலியோட வருவாரு, எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்னு பார்த்தா இன்றைய தினமும் ஏமாற்றம் தான். என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுக விழாவானது இன்னைக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல உருவான இந்த கொடியில இருபுறமும் யானைகள் இடம்பெற்று இருக்கு. கொடியோட நடுவுல வாகை மலர் இடம்பெற்று இருக்கு. கட்சி கொடிய நடிகரும் தாவேகா தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் ஏற்றி அறிமுகப்படுத்தினாரு. கட்சி கொடியோட அதற்கான பாடலையும் உருவாக்கி தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுக விழாவில் நடிகர் விஜயோட குடும்பம் எங்க அப்படின்ற கேள்வி இப்ப சோசியல் மீடியாவில் பலரும் கேட்கும் கேள்வியா இருக்கு. மேடையேறி பேசின விஜய் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தியும் தன்னோட கட்சி கொள்கையை பத்தியும் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இது எல்லாத்தையுமே நான் கட்சி மாநாட்டில் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நன்றியோட முடிச்சிட்டாரு தளபதி விஜய். நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமா நாயகனா அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரா விஜய் மாறி இருந்தாரு. கோட் படத்துக்கு அவரோட சம்பளம் கிட்டத்தட்ட 200 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி 69 படத்துக்கு 250 கோடி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா மாறி அரசியல் நுழைஞ்சிருக்காரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதியான இன்றைய தினம் நடிகர் விஜய் அவரோட கட்சி கொடியை ஏத்தி அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. முன்னதான் மஞ்சள் நிற கொடியில விஜயோட உருவம் பதித்த கொடிய விஜய் ஏற்றி ஒத்திகை பார்த்த காட்சிகள் வெளியானது. இதனால இந்த கட்சி கொடியோட நடுவுல விஜயோட முகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் இருந்துச்சு. ஆனா அது ஒரு டம்மி கொடி தான், அது ஒத்திகைக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் தாவேகா கொடியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. நடிகர் விஜயோட பெற்றோர்களான இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் 2 பேருமே இன்னைக்கு நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுக நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. தன்னோட மகன் அரசியலுக்கு வந்த நிலையில தங்களையும் நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி 2 பேர் முகத்திலையுமே அவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமாவே தளபதி விஜய் கலந்துக்கிற நிகழ்ச்சியில எதுலையுமே விஜயோட மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்கவே முடியல. விஜயோட வாழ்க்கையை பத்தி ஏகப்பட்ட கிசுகிசுகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பார் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்றைய நிகழ்ச்சியிலுமே மனைவி சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சாசா யாருமே பங்கேற்கல. ஏன் அப்படின்ற கேள்விதான் நெட்டிசன்கள் மத்தியில மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு. அட்லியோட மனைவி வளைகாப்பா இருக்கட்டும், சமீபத்தில் நடைபெற்ற பாடலாசிரியர் விவேக்கோட மனைவி வளைகாப்பா இருக்கட்டும், எதுலையுமே இவங்க பங்கேற்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.